பிரைன் லாராவின் 400 ரன்கள் சாதனையை சற்று முன் முறியடித்து உலக சாதனை படைத்த 14 வயது சிறுவனான சூரியவன்சி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் உலக மகா சரித்திரம் படைத்த சூரியவன்சி, அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக 2வது டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 2வது டெஸ்ட் போட்டிக்கு தயாராகும் வகையில் அதற்கான வார்ம் அப் மேட்ச்களிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. மேலும் இப்படியாக இந்திய ஆண்கள் அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் அதே சமயத்தில் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் என்பது மிக மிக முக்கியமான கிரிக்கெட் தொடராகும். ஏனென்றால் 4 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெறும். ஆகவே இந்த தொடர் என்பது ஆண்கள் அணியாக இருந்தாலும் சரி, பெண்கள் அணியாக இருந்தாலும் சரி, எந்த அணியாக இருந்தாலும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது மிக மிக முக்கியம். ஆக அப்படிப்பட்ட 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் தற்போது இந்திய மகளிர் அணி விளையாடி வருகிறது. அதிலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் மகளிர் அணியை இந்திய மகளிர் அணி பிரம்மாண்ட ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனையையும் படைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது புள்ளிப்பட்டியலிலும், அதாவது 50 ஓவர் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலிலும் இந்திய மகளிர் அணி நம்பர் 1 இடத்தில்தான் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்திய அணி இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை எளிதாக முன்னேறிவிடும் என்றுதான் தெரிகிறது. அதே சமயம் இந்த 50 ஓவர் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக களமிறங்கும் அணியை பொறுத்துதான் இந்த உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி கைப்பற்றுமா என்பதையும் கூற முடியும். ஒருவேளை இறுதிப் போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் மகளிர் அணி வந்துவிட்டால் இந்த உலகக்கோப்பை என்பது இந்திய அணிக்கு 100% உறுதி என்பதை இப்போதே கூறிவிடலாம். அந்தளவுக்கு உலகக்கோப்பைக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஏனென்றால் உலகக்கோப்பை தொடர் என்றாலே இந்திய ஆண்கள் அணியாக இருந்தாலும் இந்திய பெண்கள் அணியாக இருந்தாலும் பாகிஸ்தான் அணி எதிரணியாக வரும்போது அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுவிடும் இந்திய அணி. ஆகவே இந்த 50 ஓவர் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணிதான் மோத வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் இப்போதே பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இந்திய ஆண்கள் அணி விளையாடி வரும் சூழ்நிலை, மறுபக்கம் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய மகளிர் அணி விளையாடி வருகிறது. அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வந்தது இந்திய அணி. செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரையில் அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய ஏ அணியும் ஆஸ்திரேலியா ஏ அணியும் விளையாடி வந்தது. இந்த தொடர்களில் இந்திய அணியின் மாபெரும் நம்பிக்கை நட்சத்திரமான, அதாவது இளம் வீரர்களில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த முக்கிய நட்சத்திர வீரரான சூரியவன்சி விளையாடி வந்தார். இவர் ஒரு போட்டியில் விளையாடுகிறார் என்றாலே அந்த போட்டியில் முக்கியமான சாதனைகள் படைக்கப்பட்டுவிடும் என்பதை இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதை பெரும்பாலான போட்டிகளில் சூரியவன்சி செய்தும் காட்டிவிடுகிறார். அந்த வரிசையில் இந்த ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் களமிறங்கிய நம்ம சூரியவன்சி மீண்டும் இவர் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி ஒன்றில் நம்ம சூரியவன்சி களமிறங்கி 24 சிக்சர்கள், 36 பவுண்டரிகள் என விளாசி வெறும் 198 பந்துகளில் 400 ரன்களை கடந்திருக்கிறார் சூரியவன்சி. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு 400 ரன்களை தொட்ட முதல் வீரரும் கடைசி வீரருமான பிரைன் லாரா மட்டுமே தான் இந்த சாதனையை செய்திருந்தார். அப்படிப்பட்ட சாதனையை இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வெறும் 14 வயது சிறுவனான நம்ம சூரியவன்சி 400 ரன்களை கடந்து சரியாக 407 ரன்கள் வரை எடுத்து பிரைன் லாராவின் அந்த ஒரு உலகமகா சாதனையை முறியடித்திருக்கிறார் சூரியவன்சி. அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணிக்கு எதிராக இப்படி ஒரு சாதனையை செய்வது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க. ஏனென்றால் கிரிக்கெட் என்று எடுத்துக்கொண்டாலே ஆஸ்திரேலியா அணிதான் இப்போதும் எப்போதும் நம்பர் 1 என்று கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய உலகக்கோப்பைகளையும் மற்ற முக்கியமான டிராபிகளையும் வாங்கி குவித்து வைத்திருக்கிறது ஆஸ்திரேலியா அணி. ஆகவே அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பல வருடங்கள் முறியடிக்க முடியாமல் இருந்த
அந்த 400 ரன்கள் சாதனையை இப்போது முறியடித்து காட்டியிருக்கிறார் நம்ம சூரியவன்சி. அதுவும் வெறும் 14 வயதிலேயே இவர் இந்த ஒரு இமாலய சாதனையை செய்துவிட்டார் என்று எடுத்துக்கொண்டால், இன்னும் குறைந்தபட்சம் இவர் 20 முதல் 25 வருடங்கள் வரை கிரிக்கெட்டில் விளையாடலாம். ஆகவே அத்தனை வருடங்களில் இவர் இன்னும் என்னவெல்லாம் சாதனைகளை குவிக்கப் போகிறார் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. மேலும் நடந்து முடிந்த IPL தொடரிலும் சரி, அதற்கு பிறகு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களிலும் சரி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி வருகிறார் நம்ம சூரியவன்சி. அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய A அணியும் இங்கிலாந்து A அணியும் மோதியிருந்தது. அந்த தொடரிலும் நம்ம சூரியவன்சி சூப்பராக விளையாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் தொடர்ச்சியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலும் வழக்கமாக ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் ஒரு சில போட்டிகளில் திறமையை காண்பித்துவிட்டு அதன் பிறகு அட்ரஸே இல்லாமல் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போட்டியிலுமே தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். ஆகவே அநேகமாக இன்னும் 2-3 வருடங்களில் இந்திய அணிக்கு இவர் நிரந்தர கேப்டனாக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அந்தளவுக்கு இவருக்கான திறமை என்பது நிறையவே இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் பல வருடங்களாக யாருமே முறியடிக்க முடியாத இந்த பிரைன் லாராவின் 400 ரன்கள் சாதனையை இப்போது அசால்ட்டாக முறியடித்து காட்டியிருக்கிறார் நம்ம சூரியவன்சி. மேலும் இவருடைய வயது ஒன்றுதான் இப்போது இவர் இந்திய அணியில், அதாவது இந்திய சீனியர் அணியில் இடம்பெறாததற்கு முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் அணியில் இடம்பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட வீரர் 16 வயதை தொட்டிருக்க வேண்டும். 16 வயதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அவர் சர்வதேச சீனியர் அணியில் விளையாட முடியாது. அதேபோல அண்டர் 19 என சொல்லப்படும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரிலும் சூரியவன்சியால் விளையாட முடியாது. ஏனென்றால் அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரில் 15 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள்தான் விளையாட முடியும். ஆக இப்படி ஒரு சூழல் இருப்பதால் தான் இந்திய அணியில் சூரியவன்சி இப்போது இடம்பெறவில்லை. நல்ல வேளையாக இப்படி ஒரு விதிமுறை என்பது IPLலில் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் சூரியவன்சி போன்ற ஒரு திறமையான வீரரை கண்டுபிடித்திருக்க கூட முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இன்னும் ஓரிரு வருடங்களில் சூரியவன்சி 16 வயதை தொட்டு விடுவார். அதற்கு பிறகு இந்திய அணியிலும் நிரந்தரமான இடத்தை இவர் பிடித்து விடுவார். அப்படி மட்டும் இந்திய அணியில் இவர் நிரந்தரமான இடத்தை பிடித்து விட்டார் என்றால் கண்டிப்பாக இந்திய அணியின் பலம் என்பது இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு பெருகிவிடும். அதே சமயம் இப்போது இருக்கும் இந்திய அணியில் முக்கியமான வீரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட வீரர்கள் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து வருகிறார்கள். ஆகவே இன்னும் சில வருடங்கள் இவர்களின் பங்களிப்பு என்பது இந்திய அணியை இதே கட்டமைப்போடு வைத்திருக்கும். அதற்கு பிறகு ஓரிரு வருடங்களுக்கு பின்னர் சூரியவன்சியும் இந்திய அணியில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக இந்திய அணி என்பது மற்ற அணிகள் அனைத்திற்கும் சிம்ம சொப்பனமாக மாறிவிடும். ஏற்கனவே இப்போதே இந்திய அணி என்பது அனைத்து அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஓரிரு வருடங்களில் சூரியவன்சி போன்ற ஒரு வீரர் இந்திய அணிக்குள் இணைந்தால் இந்திய அணியின் பலம் என்பது இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சூரியவன்சியின் இந்த ஒரு பிரம்மாண்ட சாதனையை பற்றியும் அதே போல இந்திய அணியில் இவர் இடம்பெற்றால் இந்திய அணியின் பலம் இன்னும் அதிகரிக்குமா அல்லது சிக்கலாக மாறிவிடுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.